வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் பேக் டூ ஸ்ட்ரோக் ப்ரஷ் கட்டர் இன்ஸ்டாலேஷன் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாக்ஸை ப்ராப்பராக எடுத்து மேலே வச்சுட்டு ஒரு சிசர் வச்சு ஒரு நைஃப் வச்சு அதை ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள அட்டாச்மெண்ட்ஸ் நிறைய நாங்கள் கொடுத்துருப்போம். அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எந்த விதமான டேமேஜுமே இல்லாமல் வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. பிளேட்ஸும் கொடுத்துருப்போம். பிளேட்ஸ் அட்டாச் பண்ணுற டூல்ஸு, சேஃப்டி கார்டு எல்லாமே கொடுத்துருப்போம். எல்லாத்தையுமே ப்ராப்பராக எடுத்து வெளில வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கனெக்டிங் ராடு இருக்கும். இந்த ராடையும் ஓப்பன் பண்ணி வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கான ஹேண்டில்ஸை நாங்கள் உள்ளே கொடுத்துருப்போம், எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே நாங்கள் ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துருப்போம். அந்த செக்லிஸ்ட்டில் இப்போ நான் வீடியோவில் காட்டுற எல்லா அட்டாச்மெண்ட்ஸும் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா மிஷினோட இன்ஸ்டாலேஷன் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். செக்லிஸ்ட் நான் உங்களுக்கு க்ளோஸில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. பேக் டூ ஸ்ட்ரோக் ப்ரஷ் கட்டரில் செக்லிஸ்ட் சொல்கிறேன், என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு அலுமினியம் ஹெட் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதுதான் அலுமினியம் ஹெட்டு. செகண்ட் ஒன் ராடு வித் ஆன் ஆஃப் சுவிட்சு. இதான் ராடு, இதில் பார்த்து தான் ஆன் ஆஃப் சுவிட்ச். ஃப்ளெக்சிபிள் ட்ரம் இதுதான். எம்டிஎம் ஸ்டிக்கர் லோகோ இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பெட்ரோலையும் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆயில் கேன் கொடுத்துருக்கோம், அது முக்கியமாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் இதுதான், அதோட கனெக்டிங் கேபிள். இன்ஜின் வித் பேக் இதுதான் என்ஜின், ஷோல்டரில் போடக்கூடிய பேக். அதுக்கப்புறம் காட் ஷீல்டு, இந்த ஷீல்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 80T பிளேடு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 2T பிளேடு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அலுமினியம் ட்ரிம்மர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஹேண்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பேடி கார்டு இது 80T பிளேட யூஸ் பண்ணக்கூடியது, இதுவும் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டூல் கிட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டூல்ஸ்ல நான் கையில காட்டுறதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆப்போசிட் த்ரெட் போல்ட் இதுதான் அந்த த்ரெட் போல்ட். கார்ட் ஷீல்ட் கிளாம்ப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுதான் அதோட கிளாம்ப், அதுக்கு போகக்கூடிய போல்ட் நட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை மாட்டக்கூடிய அலாங்கி இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் பேக் டூ ஸ்ட்ரோக் ப்ரஷ் கட்டர்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மிஷினை இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களோட செக்லிஸ்ட்ல இருக்கான்னு நீங்களும் செக் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்க. பேக்கிங்கை பிரிச்சுக்கிட்டு நம்ம இப்போ மிஷினை வெளியில் எடுக்கலாம். இப்போ கனெக்டிங் ராடையும் கவர்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த ஓஸ் மாதிரி இருக்கிறது தான் நம்ம மிஷினோடய இந்த ராடோடையும் கனெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓஸை நம்ம மிஷினோட கனெக்ட் பண்ணுவோம். மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக அந்த ஹோலில் இது மாட்டுற மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு அந்த லாக்கை லாக் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும், அதுக்கப்புறம் வெளில வராது. எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு எண்டை இதோட கனெக்ட் பண்ணணும். மேலே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஓஸ் அந்த ராடர் கனெக்ட் பண்ணி நட்டை மேலே போட்டு அந்த டூல்ஸ் வச்சு ப்ராப்பராக டைட் பண்ணிக்கோங்க. தென் இதோட கனெக்டிங் ஒயர்ஸ் இருக்கும், அதை இதோட கனெக்ட் பண்ணணும். ஆக்சிலேட்டரையும் கனெக்ட் பண்ணணும். இந்த போர்டை ரிமூவ் பண்ணிட்டு இதில் ஆக்சிலேட்டர் ஒயரை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதில் ஒரு ஆக்சிலேட்டர் ஒயர் இருக்கும், அதான் ஒரு ஸ்க்ரூவில் அந்த ஹோலில் கரெக்டாக லாக் ஆகிற மாதிரி வச்சு கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கனெக்டிங் ஒயர்ஸை ரெட் அண்ட் பிளாக் ஒயர்ஸ் இருக்கும், அதை இதோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பாக்ஸை ப்ராப்பராக லாக் பண்ணி விட்டுறணும். இதில்
ஆக்சலரேஷன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணலாம். இப்போ இந்த ஆக்சிலேட்டர் ஃபங்க்ஷன் நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த ஆக்சிலேட்டர் மூவ் ஆகிற தெரியும். இது மூலமா தான் பிளேடு ஃபங்க்ஷன் ஆகுது. அதுக்கப்புறமா ஹேண்டில் ஹோல்டர் இருக்கும். இந்த ஹேண்டில் ஹோல்டரை ராடோட ப்ராப்பராக அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்க. இதில் ஸ்க்ரூஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அந்த ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக அதில் இருக்க மாதிரி கிளாம்ப் போட்டு அந்த ஹேண்ட் ஹோல்டரை அதில் ஃபிட் பண்ணணும். நாலு ஸ்க்ரூ இருக்கும். நாலுக்குமே ப்ராப்பராக நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா அது எங்கேயும் மூவ் ஆகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லா பக்கமும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேஃப்டி கார்டு இருக்கும். சேஃப்டி கார்டை எடுத்து ராடோட எண்டில், அதாவது பிளேட் இருக்க பகுதியில் கிளாம்பை போட்டு அதுக்கு நாங்கள் போல்ட் நட் கொடுத்துருப்போம். அதை வச்சு ப்ராப்பராக மேனுவலாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டூல்ஸை வச்சு நீங்கள் ப்ராப்பராக டைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பிளேட்ஸை கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணக்கூடிய பிளேடு என்னென்னா அலுமினியம் ட்ரிம்மர். அலுமினியம் ட்ரிம்மரை நம்ம கவர்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ராடோட கனெக்ட் பண்ணுறது எப்படின்னா, அதில் கூடிய இந்த வாசர் இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பிளேடை அதில் அலுமினியம் ட்ரிம்மர் அதில் வச்சுக்கிட்டு அந்த வாசர் போட்டு போல்ட்டை டைட் பண்ணணும். டைட் பண்ணுறதுக்கு பிளேடுக்கு கீழே ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அதில் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு லாக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அலுமினியம் ட்ரிம்மரோட பிளேடை டைட் பண்ணீங்க ப்ராப்பராக டைட் ஆகிடும். இப்போ அது சூப்பராக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம 2T அப்படின்ற பிளேடை இதில் நம்ம ப்ராப்பராக இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்லேருந்து அதை சேஃப்டியாக எடுத்துக்கோங்க. மாட்டும் போது கொஞ்சம் க்ளவுஸ் போட்டுட்டு மாட்டீங்க. பிளேடு தப்பி தவறுதலாக கூட கையில் பட்டு கை காயமடையக்கூடாது. லாக் பண்ணி லூஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா 2T பிளேடை போட்டு நம்ம ப்ராப்பராக இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி டைட் பண்ணணும். இதை டைட் பண்ணும் போதுமே அந்த ஹோலை லாக் பண்ணிட்டு நீங்கள் டைட் பண்ணீங்கன்னா ப்ராப்பராக பிளேடு டைட்டாக இருக்கும். நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம். இப்போ இதையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம 80T பிளேடை இதில் போட்டு செக் பண்ண போகிறோம். இதுக்காக அந்த ஃப்ரேமை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு நம்ம டூல்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த டூல்ஸ் வச்சு ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ATT பிளேட் போடுறதுக்கான ஃப்ரேம் இருக்குது. அந்த ஃப்ரேமை அது மேலே வச்சு அதுக்கப்புறம் அதோட அட்டாச்மெண்ட் ஒரு சின்ன இப்போ நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இதில் மேலே வச்சு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு 3 ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்கோம். அந்த 3 ஸ்க்ரூஸுமே அதில் வச்சு ப்ராப்பராக டைட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஹோல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் டைட் பண்ணுங்கள். ப்ராப்பராக இதை 3 ஸ்க்ரூவையும் டைட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிளேடு எடுத்து எப்படின்றத இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். கவரில் இருக்கக்கூடிய பிளேடை வெளியே எடுத்துக்கலாம். இதில் எப்போதுமே சேஃப்டிக்கு ஒரு பிளாஸ்டிக் ரிப் சுற்றி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கனெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ பிளேடை மாட்டினதுக்கப்புறம் அந்த வாசர்லாம் போட்டு டைட் பண்ணணும். இந்த 80T பிளேடை டைட் பண்ணும் போதுமே சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அதில் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு லாக் பண்ணதுக்கப்புறம் தான்
நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளேடு சூப்பராக நம்ம மாட்டிட்டோம். இதுக்கப்புறம் பிளேடுக்கு மேலே ஒரு சேஃப்டி கார்டு ஒன்று வரும். அந்த சேஃப்டி கார்டை மாட்டணும். இதில் ஒரு 4 லீடில்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை அந்த ஹோல்ஸில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி மாட்டிக்கோங்க. மாட்டினதுக்கு அப்புறமா 2 ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்போம். அந்த 2 ஸ்க்ரூஸையுமே நீங்கள் டைட் பண்ணலாம். அந்த ஸ்க்ரூஸ் அதோட அட்டாச்மெண்ட் ஆகி தான் இருக்கும். நீங்கள் நம்ம டூல்ஸை வச்சு டைட் பண்ணாலே அது டைட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாச்மெண்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு நமக்கு. இப்போ நம்ம ப்ரஷ் கட்டரோட வீடு அட்டாச்மெண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ண போது பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளேடு தனித்தனியாக இருக்கும். நாங்கள் அதுக்கான போல்டு எல்லாமே கொடுத்துருப்போம். அதை நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ப்ராப்பராக அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள ஒரு போல்ட் இருக்கும். அந்த போல்ட்டை போட்டுட்டு அந்த போல்டில் ஒரு ஹோல் இருக்கும். அதுல இந்த லாக்கை போட்டீங்கன்னா அது ப்ராப்பரா லாக் ஆயிடும். நான் வீடியோல எந்த மெத்தட்ல காட்டுறேனோ அதே மெத்தட்ல நீங்களும் ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிளேடை மாட்டிட்டோம். செகண்ட் பிளேடை இதோட மாட்டுவோம். நான் அதே மாதிரி சொன்ன மாதிரி தான் ஒரு போல்டை அதுல போட்டுட்டு அந்த போல்டுல ஒரு ஹோல் இருக்கும். அதுல அந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா லாக் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ இதை ராடோட நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த ராடோட கனெக்ட் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, இந்த மேலே இருக்க போல்ட்டை லூஸ் பண்ணிட்டு இதில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. மாட்டுன உடனே இதை நீங்கள் டைட் பண்ணக்கூடாது. இதில் நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதில் இருக்கக்கூடிய ரேக்காயில நீங்கள் இழுத்து பார்க்கணும். அப்படி இழுத்து பார்க்கும்போது அந்த முன்னாடி மாட்டி இருக்க வீடர் வந்து ரன் ஆகும். இப்போ நான் வீடை காட்டுறேன் பார்த்தீங்களா, இப்போ இந்த வீடு நான் பிடிச்சி இழுக்கிறேன், இது ரன் ஆகுது. இந்த மாதிரி கரெக்டாக ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அந்த ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணா அது ப்ராப்பரா ஒரு அட்டாச்மெண்ட் போய் செட் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்க டைட் பண்ணீங்கன்னா ப்ராப்பரா அது உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதை டைட் பண்றதுக்குமே நாங்க உங்களுக்கு வந்து அலாங்கி கொடுத்துருப்போம். அந்த அலாங்கியை வச்சு நீங்க ப்ராப்பரா அதுல டைட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா இது நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். இப்ப நம்ம எல்லா போல்டும் ப்ராப்பரா டைட்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம மாட்டிட்டோம். இழுத்து பார்க்கலாம், நல்லா ஃபிட்டா இருக்குது, ரிமூவ் ஆகல. ஸோ இதை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம டைரக்ட் பிளேடில் அப்ளை பண்ணி பார்க்க போறோம். இப்போ இந்த இதுல இருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு 3 பிளேடு இருக்கும். இது வந்து நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டைரக்ட் பிளேடு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதை அசம்பிள் பண்றதுமே சேம் மெத்தட் தான். நாங்கள் போல்டு லாக் கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த போல்ட்டை போட்டு அந்த போல்ட்டில் ஒரு ஹோல் இருக்கும். அதில் இந்த நான் கொடுத்துருக்க அந்த லாக்கை கொடுத்து லாக் பண்ணீங்கன்னா ப்ராப்பராக அது லாக் ஆயிடும். இப்போ இதை நம்ம ராடோட கனெக்ட் பண்ணலாம். டைரக்ட் பிளேடும் அதே மாதிரி தான். நீங்க நார்மலா உள்ள ராடில் மாட்டினதுக்கு அப்புறம் ரீகாயில இழுத்து பார்க்கணும். அப்பதான் இதுக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்க முடியும். இப்போ நம்ம இதோட கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ரீகாயில இழுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ரீகாயில நான் இழுக்கிறேன், பார்த்தீங்கன்னா டைரக்ட் ப்ராப்பரா ரன் ஆகுது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. இதை டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பரா டைட் பண்ணி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதுக்கப்புறம் ஜே பிளேடுன்னு ஒரு பிளேட் இருக்குது, அதையும் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது ஸ்ட்ராங்கா இருக்குது, நம்ம அதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாக்குறத பாத்தீங்கன்னா ஜே பிளேடை எப்படி மாட்டணும் அப்படின்றத சொல்றேன். இதுவும் அதே மாதிரி சேம் மெத்தட் தான். நான் உங்களுக்கு போல்டு லாக் கொடுத்துருப்போம். அந்த 2 பிளேடுமே அதில் போட்டுட்டு நீங்க லாக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ராடோட கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்க போறோம்.
இப்போ ஜே பிளேட ராடோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி தான் கனெக்டிங் மெத்தட். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன 2 பிளேடுக்கு இருக்க அதே மெத்தட் தான் இதுக்கும். நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு ரீகாயில இழுத்து பார்த்தோம்னா அது ப்ராப்பரா ரன் ஆகும். நான் இழுத்து காட்டுறேன் பாருங்க. இப்போ ரீகாயில நான் இழுக்கிறேன், இப்போ பிளேட் ரன் ஆகுது. இதே மாதிரி மெத்தட்ல கனெக்ட் பண்ணிட்டு நீங்க நார்மலா டைட் பண்ணிக்கலாம். இது 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்றதுனால பெட்ரோலையும் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி தான் அதில் நம்ம ஊற்றுற மாதிரி இருக்கும். 1 லிட்டர் பெட்ரோல் வச்சிருந்தீங்கன்னா 40 ml ஆயில் ஊற்றணும். 1/2 லிட்டர் பெட்ரோல் வச்சிருந்தீங்கன்னா 20 ml ஆயில் ஊற்றணும். அதனால ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதோட நாப்பை திறந்து அதில் பெட்ரோல் ஊற்றிக்கலாம். ப்ரெஷ் கட்டரை ஆன் பண்ணும்போது சோக்கை நான் காட்டுற மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே ஒரு பட்டன் இருக்கா 3 times ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷ் கட்டரை ஆன் பண்ணுங்க. ப்ரெஷ் கட்டர் ஆயில் அவுட் செக் பண்ணதுக்கு அப்புறமா 1 hour ரன் பண்ணி 15 minutes ரெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப 1 hour ரன் பண்ணி 15 minutes ரெஸ்ட் கொடுத்துட்டு 2 hours அப்புறம் நம்ம நார்மலா ஃபீல்டுக்கு எடுத்துட்டு ப்ரெஷ் கட்டரை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ப்ரெஷ் கட்டரை வச்சு எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த நீங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். அலுமினியம் ட்ரிம்மர் போட்டு புல் எந்த மாதிரி புல்லா இருந்தாலும் ஈஸியா வெட்டிக்கிட முடியும். அதுக்கப்புறமா 2T பிளேடு போட்டு திக்னஸ் அதிகமா இருக்கக்கூடிய புல்லு செடி எதுவா இருந்தாலும் சுலபம் இதை வச்சு வெட்டிக்கிட முடியும். அதுக்கப்புறமா 80T பிளேடு. இந்த 80T பிளேடை வச்சு சோளத்தட்டு, சூப்பர் நேப்பியர் எத்தனை திக்னஸா இருந்தாலும் எவ்வளவு பெரிய திக்னஸா இருந்தாலும் சுலபமா இதை வச்சு வெட்டிக்கிட முடியும். இதுக்கப்புறம் எதெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். அலுமினியம் ட்ரிம்மரை வச்சு எதை வெட்டக்கூடாதுன்னா அதிக திக்னஸ் இருக்கக்கூடிய செடிகள், புற்கள் போன்ற விஷயங்களை அலுமினியம் ட்ரிம்மரை வச்சு வெட்டக்கூடாது. அதுக்கப்புறமா 2T பிளேடை வச்சு கல் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல செடி முளைச்சிருந்ததுன்னா அந்த இடத்துல இந்த 2T பிளேடை பயன்படுத்தி அதை வெட்டக்கூடாது. அதுக்கப்புறமா 80T பிளேடு. இந்த பிளேடை வச்சும் கல் குட்டி குட்டி கல்க்கு அதிகமா இருக்க இடத்துலயும் இல்ல சின்ன சின்ன கம்பிகள்லாம் இருக்கு அந்த மாதிரி இடத்துலயும் இந்த மாதிரி 80T பிளேடை வச்சு பயன்படுத்தக்கூடாது.